திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ளப் பயணம். ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. இருள் நிறை வாழ்வில் நிகரில் இலக்கு திருநாரணன் திருவடிகள் தாம். இவ்வுலகில் உள்ள இன்பங்கள் நிலையில்லாதவை. அதே போல சொர்க்கவாசமும் நிலையில்லாதது. சொர்க்கம் கிடைப்பது எளிதா? பரம்பரையாக வந்த அணிகலன்கள் தம் நாடு என உடைமைகளின் மேலுள்ள பற்றுகளை வேரோடு அறுத்து ஐம்புலன்களையும் வென்று நெறியார் குழற்கற்றை முன்னின்று பின் தாழ்ந்தறியா திளங்கிளறி என்னெண்ணி பிரியாது பூங்கொடிகள் வைகும் என உடலின் மேல் தூர் மண்டும்படி பலகாலம் தவம் செய்து கிடைக்கும் இனிமையான ஸ்வர்க்கம் கூட எம்பெருமானின் இன்னருளால் கிடைப்பதே. ஸ்வர்க்கத்தின் போகம் நிலையில்லாதது. அங்கு கர்ம பலன்களின் அளவிற்கேற்ப சுகம் அனுபவித்து மீதியுள்ள கர்ம பலன்களை அனுபவிக்க மறுபிறவிக்காக இறங்கி வர வேண்டும். மீண்டும் திரும்புதல் இல்லை என்ற பேற்றினை பெற வேண்டும். அது அமைய கொடியில் என்றும் இருக்கும் கருணனை கொண்ட எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய முயல்வீர். உலக விஷயங்களின் தொடர்பை விட்டு தன் இந்திரியங்களை காவலில் வைத்து ஆத்மாவில் மட்டுமே தியானம் செய்து எம்பெருமானை அனுபவிக்கும் இனிமையையும் கைவிட்டு ஞானமயமான ஆத்மாவை நேரே காண்பது போல சாட்சாத்காரமாய் காணும் ஞானிகளுக்கு கைவல்யம் என்னும் புருஷார்த்தம் உள்ளதே, அது நிலையானதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார். மற்றவற்றை காட்டிலும் கைவல்யத்திற்கு சிறிது நன்மை இருந்தாலும் இதில் எம்பெருமானை அனுபவிக்கும் நிலை இல்லாததால் தாழ்ந்த பேரே. பிரம்ம உபாசனத்தில் கூட ஆத்மஸ்வரூபத்தின் சிந்தனையும் செய்ய வேண்டும் என்று உள்ளது. மிக இனிமையான பிரம்ம உபாசனம் செய்யாமல் ஆத்மாவை மட்டுமே உபாசனம் செய்வதால் இந்த ஞானுக்கு அவித்யை என்ற கர்மபந்தம், ஆத்மாவை பகவானின் சரீரமாக புரிந்து கொள்ளாமை, நானே தேவன் என்ற அஞ்ஞானம் போன்ற தோஷங்கள் ஏற்படும். எண்ணெய் தாரை போல தொடர் உபாசனை செய்தாலும் உயிர் பிரியும் வேளையில் அந்திம ஸ்மிருதி எனப்படும் எம்பெருமானின் நினைவு இல்லை என்றால் கைவல்ய மோட்சமே கிட்டாது. சரணாகதி செய்தவனுக்கு பேற்றை பெற அந்திம ஸ்மிருதி அவசியம். ஆகவே திருநாரணன்தாள் காலம் பெற சிந்தித்துய்மினோ என்று முன்னம் சொன்னதே புருஷார்த்தம். அவன் திருவடிகளை கிட்டி அவனை சிந்தித்து உய்ய வழி தேடுவீர். இவ்வாறு இத்திருவாய்மொழியில் செல்வம், ஸ்வர்க்கம், கைவல்யம் போன்ற புருஷார்த்தங்களில் ஈடுபாட்டை விலக்கி எம்பெருமானை அனுபவிக்கும் உயர்ந்த புருஷார்த்தத்தை அடைய வழிகளாக அருளி செய்யப்பட்டவை. திருநாரணன் தாளை சிந்தித்தல், மதக்களிரட்டவன் பாதம் பணிதல், அண்ணல் அடியவர் ஆதல், நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்தல், ஆதியஞ்சோதி குணங்களை அனுபவித்தல், மறுகலில் ஈசனை பற்றுதல், திருமாலை விரைந்தோடி சேர்தல் ஆகியவை ஆகும். கொய்வதற்குரிய பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருக்குருகூர் நகரின் தலைவரான நம்மாழ்வார் உய்ய ஒரே வழி திருநாரணன் தாள்களே என்று அறுதியிட்டு அவன் திருவடிகள் மேல் கைங்கரியமாக சொன்ன 1010 பாசுரங்களையும் குறையின்றி கற்பவர்கள் ஆழ்துயர் நீங்கி உய்வர் என்று பலன் உரைத்து தலை கட்டுகிறார். பதிகத்தின் பெருமை. பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்த அர்த்த பஞ்சகம் என்ற இரகசிய கிரந்தம் நாம் அறிய வேண்டிய 5 உறுதியான நுண்பொருளை விளக்குகிறது. இவைகளை அறிவதன் மூலம் புருஷார்த்தத்தை எளிதாக அடையலாம். அறிய வேண்டிய அவ்வைந்து: ஜீவாத்மாவின் உண்மை இயல்பு, அதாவது ஜீவஸ்வரூபம்; பரமாத்மாவின் உண்மை இயல்பு, பரஸ்வரூபம்; புருஷார்த்தம், இறைவனை அடையும் வழி; உபாய ஸ்வரூபம் மற்றும் இறைவனை அடைய தடைகள், அதாவது விரோதி ஸ்வரூபம். செல்வமும் கைவல்யமும் கைவிடத்தக்கவை என்பதை வலியுறுத்துவதால் இத்திருவாய்மொழி அர்த்த பஞ்சகத்திலுள்ள விரோதி ஸ்வரூபத்தை கூறுகிறது. திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ என்று முதல் பாசுரத்தில் உள்ளதை கொண்டு இத்திருவாய்மொழியை எம்பெருமானார் திருநாராயணபுரத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்ததாக பெரியோர் பகர்வர். இழந்த செல்வத்தை பெற விரும்புவோர், புதிதாக செல்வத்தை பெற விரும்புவோர், கைவல்யம் மட்டுமே விரும்புவோர் மற்றும் இறைவனின் திருவருளை மட்டுமே விரும்புவோர் என்று தன்னை வந்து பற்றும் 4 விதமானவர்களை குறித்து கண்ணபிரான் பகவத்கீதையில் அருளியுள்ளான். அவ்வதிகாரிகளை இந்த திருவாய்மொழியில் காண்கிறோம். ஆச்சாரிய ஹிருதயத்தில் அதில் சித்த தர்ம விதியே இதில் வித்யானுஷ்டானங்கள் என்று திருவாய்மொழிக்கு பகவத்கீதையை காட்டிலும் ஏற்றம் என்று காட்டப்படுகிறது.
பகவத்கீதையில் மாம் ஏகம் சரணம் விரஜ என்று தன்னை மட்டுமே சரணம் புகுவாயாக என்று விதித்தல் மட்டுமே உள்ளது. ஆனால் இத்திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் திருநாரணன் தாள் சிந்தித்து உய்வினோ என்று விதித்தலையும், பின்னர் 6ஆம் திருவாய்மொழியில் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து என்று செயல் புரிதலையும் அருளி செய்துள்ளார். ஆதலால் இதில் ஏற்றம். பகவத்கீதையின் சரமஸ்லோகத்திலுள்ள மாம் என்னை என்பதின் பொருளை 3ஆம் பாசுரமும், அகம் நான் என்பதின் பொருளை 4ஆம் பாசுரமும் சொல்கிறது. ஒவ்வொரு பத்திலும் ஒரு திருவாய்மொழியில் உபதேசமாக அருளி செய்துள்ளார் ஆழ்வார். இத்திருவாய்மொழியிலும் உபதேசம் செய்யப்பட்டு இருக்கிறது. வீடுமின் முற்றமும் என்பதில் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் வைராகியத்தால் விலக்கி பகவத் பக்தியை அடைவீர் என்றும், சொன்னால் விரோதமிதே என்பதில் உடல் உறுப்புகளை கொண்டு மற்றவர்களை புகழாமல் எம்பெருமானை மட்டுமே புகழ்வீர் என்றும், இந்த திருவாய்மொழியில் ஐஸ்வர்யம் அற்பமாய் நிலையற்றதாய் இருப்பது, ஆத்மானுபவம் தாழ்ந்தது, பகவத் அனுபவமே தலை சிறந்தது என்றும் உபதேசிக்கிறார். 10ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் கைவல்யத்தை இருக்கல் இறப்பு என்று மிக அழகாக அருளி செய்தார். இறப்பு என்பது இங்கே மோட்சத்தை சொல்கிறது. இருக்கல் என்பது சுருங்கி இருத்தல். ஆக கைவல்யத்தை சுருங்கிய பேறு என்றும், பகவத் அனுபவம் கொண்ட மோட்சம் விரிந்த பரம பேறு என்றும் கருத்து. கைவல்யத்தில் மறுபடியும் பிறப்பதும் இறப்பதும் கிடையாது என்பது மட்டுமே பயனாதலால் இது சுருங்கிய பேறு என்று திருவுள்ளம் பற்றிய ஆழ்வார் இருகலிறப்பு என்று நளினமாக அருளி செய்தார். மேலும் விசிஷ்டாத்வைதம் கைவல்யத்தை கேவலாத்மானுபவம் என்கிறது. சிலர் பகவத் அனுபவத்தை காட்டிலும் சுருங்கியதான கைவல்யத்தை புருஷார்த்தமாக கொள்கிறார் என்று காட்டுவதனால் தாழ்ந்ததானாலும் அதுவும் ஒரு பேறு என்ற விசிஷ்டாத்வைத கருத்தை நம்மாழ்வார் ஏற்றுக்கொள்கிறார். அற்றது பாசுரத்தில் கைவல்யம் என்ற அபாயத்தில் அகப்படாமல் எம்பெருமானுக்கு அடிமை செய்யும் அனுபவமான பரம மோட்சத்தை பற்றுங்கள் என்கிறார் ஆழ்வார். அடியேன் சிறிய ஞானத்தன் பாசுரத்தில் கைவல்யர்கள் எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்படாமல் அகன்று போவார்கள் என்ற பகவத் அனுபவம் இல்லாமையை கூறுகிறார். கண்டு கேட்டு பாசுரத்தில் உலக விஷயங்களிலே உழல்பவர்களுக்கு அறிய இயலாததாய், உலக இன்பங்களிலிருந்து வேறுபட்டு அளவில்லாததாய் இருப்பினும் பகவத் அனுபவ சுகத்தை காட்டிலும் மிகச் சிறியதாகையாலே சிற்றின்பம் எனத்தக்கதான கைவல்யத்தை தாம் கைவிட்டதாக ஆழ்வார் கூறுகிறார். ஐதீகங்களும் உரையாடல்களும். 5ஆம் பாசுரத்தில் 2 நிர்வாகங்கள் உள்ளன. பணிமென் திருவருள் என்னும் என்பதை மென்குழலார் எனப்படும் பெண்களோடு சேர்த்து பொருள் உரைப்பார்கள் பூர்வர்கள். ஆனால் பட்டர் அதை இன்பக் கலவியமுதுண்டார் எனப்படும் ஆண்களோடு சேர்த்து பொருள் உரைப்பார். அதாவது பெண்களை படுக்கையில் கிடத்தி உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை உரைப்பீர் என்று ஆண்கள் இறைஞ்சி நிற்பர். தங்களை காண வேண்டி பலர் காத்திருக்க இங்கே பெண்களிடம் நிற்பது பொருந்தும் என்பது பட்டரின் கருத்து. 9ஆம் பாசுரத்தில் குடிமன்னும் இன்ஸ்வர்க்கம் எய்தியும் மீள்வர்கள் என்று வெகுகாலம் நிலைத்திருக்கும் சொர்க்கத்தை அடைபவர்களும் தங்கள் புண்ணிய காலம் கழிந்துவிட்டால் திரும்பி விடுவார்கள் என்கிறார் ஆழ்வார். இதன் தொடர்பில் பட்டர் சொன்ன வார்த்தை கூறப்படுகிறது. இப்படி சில நாளில் கழிந்துவிடக்கூடிய சொர்க்க இன்பத்திற்கும் சிலர் ஆசைப்படுகிறார்களே, இது என்ன ஆச்சரியம் என்பாராம் பட்டர். இத்திருவாய்மொழியில் செல்வம் நிலையில்லாதது என்பதை பல பாசுரங்களில் அருளி செய்ததை குறித்து நம்பிள்ளை சொன்ன வார்த்தை கூறப்பெறுகிறது. செல்வம் நிலையில்லாதது என்று பல உதாரணங்களுடன் அருளி செய்த ஆழ்வார் சூழ்விசும் பணிமுகில் என்ற திருவாய்மொழியில் பரமபதத்தில் அடியவர்களுக்கு கிடைக்கும் சிறப்புகளையும் அருளி செய்துள்ளார். செல்வம் நிலையில்லாதது என்பதை ஆழ்வார் அருளி செய்ததை நாம் எப்படி கண்கூடாக காண்கிறோமோ அப்படியே பரமபதத்தில் அடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகளை நாம் இவ்வுடலை நீத்த பின் காணத்தான் போகிறோம் என்று நம்பிள்ளை அருளி செய்தார். ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.